மக்களே இன்றைக்கான மூணாபுரம் வந்துருச்சு. நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இந்த கண்ணியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அவன் தொழிலாளிகளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி கையில் சைக்கிள் ஓட்டுற இடத்துல காலில் சைக்கிள் ஓட்டுறான். அதை வந்து கேட்டு ஒரு ஃபயராக ஒரு ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லி நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதே சௌந்தர்யா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அதை வச்சு 5 ப்ரொமோ போடுவீங்களேடா. ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருக்கானேடா, அந்த தப்பை சுட்டி காட்டி ஏன்டா ஒரு ப்ரொமோ கூட போட மாட்டீங்க? அவன் காலில் சைக்கிள் ஓட்டுறது தப்பு தானே. அதனால தானே பிக் பாஸே வந்து சொல்கிறாரு இவன் காலில் சைக்கிள் ஓட்டினா அப்படின்னு சொல்லி தானே அந்த பாத்ரூம் கனெக்ஷனே கட் பண்ணார். அப்போ அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பு வச்சு ஏன்டா ஒரு ப்ரொமோ போட மாட்டீங்க? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துக்குமரனை தான் டைட்டில் வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் பண்ணுற திருட்டு வேலையெல்லாம் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 3ஆம் புறமும் சம்மந்தமே இல்லாத ஒரு புறமோ வந்துருக்குது. என்னமோ அதாவது நம்மளை சுற்றி அரசியல் நடக்கும், நம்மளை வச்சு அரசியல் நடக்கும் அப்படின்னு சொல்லி. எப்பா சாமி முடியலடா. மேனேஜர் இருக்கிறதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து ஜெஃப்ரி கொடுத்தது சரிதானா, நாமினேஷன் பெரிய கொடுத்தது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்டது ஒரு புறமோ. இது ஒரு கண்டென்ட், இது ஒரு புறமோவா? ஐயோ சாமி முடியலைங்க. அதான் சௌந்தர்யா அப்பயே சொல்லிடுச்சு, இவங்க எல்லாம் வந்து உனக்கு கொடுக்குறது உன்னை வீக் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஜெஃப்ரிட்டே சொல்லிடுச்சு. எல்லோரும் உட்காந்து பேசிட்டாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு வந்து அவங்க கொடுத்தது பாயிண்டே சரியில்லை, அருண் கொடுத்தது, சத்யா கொடுத்தது, இவங்க கொடுத்தது எல்லாமே வந்து அவன் வந்து ஒரு கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறான் அப்படின்னது. அதே மாதிரி ரஞ்சித் வந்து பேசினது, அவனுக்கு ட்ரெஸ் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினது, இதெல்லாம் வச்சு எல்லாம் நேற்றுக்கே பேசிட்டாங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஒரு ஃபயராக ஒரு மேட்ரை விடுங்கடா. அப்போ தான் ப்ரொமோ பார்க்குறதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். சவுண்டு வந்து தீபக்கை சொல்லுது, இந்த மாதிரி தீபக் தான் மேனேஜர்னு. ஓகே, தீபக்கன்னா ஓரளவுக்கு பண்ணார் தான். அந்த மற்றவங்களை பார்க்கும்போது அவர் பண்ணார், அவ்வளோதான். அவரும் பெருசாக பண்ணல. ஆனால் இந்த குரூப் இருக்குல்ல, அது பண்ணதுக்கு இவர் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பக்கம் ஓகே தான். ஆனால் அவர் எப்பா இது ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு முடியலடா சாமி. இது ஒரு புறமோவா? நீங்களே இப்போ இது எத்தனை சீசன் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு புறமோ பார்த்ததே இல்லை. 2ஆவது புறமோ சப்பை, 3ஆவது புறமோ சப்போனா நம்ம என்னத்தையா பேசுறது? என்னையா இருக்குது? அவன் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கான், அவனை கிளிங்கயா. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.